நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. என்னடா இவன் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது கேமராலாம் வரும், எடிட்டிங்லாம் பெட்டராக இருக்கும் அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லிகிட்டு இருந்தேன். நானும் நீங்களும் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். என்ன வேணால் நடந்திருக்கலாம், என்ன வேணால் போயிருக்கலாம். என்னோடய லைஃப்பில் வந்து இந்த ஒரு 2 வருஷம் ஆக்சுவலி வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்ற மாதிரி, நடுவில் 2 வருஷத்தை காணோம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ வி ஃபர்கெட் தட். அதாவது லேட்டர் 23, 24, இயர்லியர் 25 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 2 வருஷம் வந்து வீண் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, வாட் எவர் இட் இஸ், போனது போட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி கேமரா குவாலிட்டி, கேமராவில் அப்பியர் ஆகிட்டு என்னோடய வீடியோ தெரியணும், அப்புறம் வந்து எடிட்டிங் பெட்டராக பண்ணணும், எல்லாம் ஓகே தான். பட் எதுவுமே இப்போதைக்கு எனக்கு சாத்தியம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். போக போக வேணும்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் இருக்கணும் எப்பயுமே, என்ன அப்படின்னா எனிதிங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்றது தான். எதுவுமே இல்லாததுக்கு ஏதோ ஒன்று பரவாயில்ல அப்படின்னு தோன்றது தான். அதனால் வீடியோ போடாமலே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம பழைய மாதிரி ட்ரெடிஷ்னலாகவே நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி வாய்ஸ் வச்சு வீடியோ பண்ணிகிட்டு இருந்தோமோ அதை மட்டும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேவைப்படும் போது கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணாமல் இல்லை, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் வரும். அது நேரங்காலம் கூடி வரும்போது அதை நம்ம பார்த்துக்கலாம். எனிவே மக்களே, நம்ம பேச வேண்டிய டாபிக் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த 2 வருஷத்தில் நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம். ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து பேசவே இல்லை, வீடியோஸ் பண்ணவே இல்லை. முக்கியமாக வந்து ஃபோட்டோஷாப் சம்மந்தமான அப்டேட்ஸ் ஒரு வெர்ஷன் ரிலீஸ் ஆகும்போதும் அதில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம், அப்டேட்ஸ் பேசுவோம். அதுக்கப்புறம் நிறைய டியூட்டோரியல்ஸ் பண்ணுவோம். எல்லாமே ஸ்கிப் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து மிஸ் பண்ணியிருக்கேன், நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பாஸ்ட் பற்றி பேச வேணாம், போனது போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக வந்து வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்கு தேவையான என்ன விஷயங்கள் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோட டைட்டில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அது என்ன அப்படின்றது தெரியும். ஏஐயில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு எது ட்ரெண்டில் இருக்கோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்கேஸ் ஃப்யூச்சரில் நமக்கு பழைய விஷயங்கள் ஏதாவது பேசணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேசுவோம். அதை பற்றி நம்ம வந்து வீடியோ பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்றது உங்களுக்கு டைட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஹவு டு யூஸ் சோரா. சில பேர் இதை சொரா அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் சோரான்னு சொல்லுவாங்க, வாட் எவர் இட் இஸ். பட் ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா SORA. இப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஏஐ பிளாட்ஃபார்ம் வரும். அதாவது ChatGPT, சோரா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐக்கோட கண்ட்ரோல், அவங்களோட தான் இந்த ப்ராடக்ட்டு. இப்போ இதில் சோரா நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் வந்து நிறைய இதில் கைடன்ஸ்லாம் இருக்கும். என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ப்ராம்ப்ட் எல்லாம் கூட இதில் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து அதுக்கான ப்ராம்ப்ட்டு. இது வந்து எல்லாமே சோரா மூலமாக கிரியேட் பண்ண வீடியோஸ். இதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். அடுத்தது லாகின் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், லாகின் ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனில் கீழே பார்த்தீங்கன்னா ChatGPT API பிளாட்ஃபார்ம் சோரா அப்படின்னு இருக்கும். இப்போ நான் வந்து சோரா கிளிக் பண்ணுறேன். சோரா கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த இமேஜ் ஜெனரேஷன் வந்து உள்ளே வந்துடும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் முன்னாடியே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். கிரியேட் பண்ணலைன்னா புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த சேம் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு வந்து ChatGPTக்கும் அண்டு சோரா எல்லாத்துக்கும் அதே சேம் அக்கௌண்ட் தான். ஓகேவா? இப்போ நம்ம அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்துட்டோம். இதில் பார்த்துட்டு இருக்க இந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சோராவோட எக்ஸ்ப்ளோரர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு சில ஃபோட்டோஸ், வீடியோஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான இமேஜ் நீங்கள் ஜெனரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ப்ராம்ப்ட்டை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த படம் பண்ணணும் அப்படின்னா இந்த படத்தை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ப்ராம்ப்ட் என்ன அப்படின்றது இங்கே வந்துடும். இந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், அது ரீக்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து ஏதாவது ஒரு வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி நான் ஓகே கொடுக்குறேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து கமிட் ஆகிடுச்சு. ஆட் டு கியூ அப்படின்னு வந்துச்சு இல்லைங்களா. இங்கே ஒரு ப்ராசஸ், ஒரு இமேஜ் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இதுதான். அடுத்தது நீங்கள் லைக் அதாவது இந்த படத்துக்கு எவ்வளோ லைக் வந்திருக்கு, அடுத்தது இதுக்கு உண்டான ஏதாவது நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். இது வந்து என்னோட படம் இல்லை ஏதாவது நியூடிட்டி சம்திங் ஏதாவது பானோகிராஃபி இருந்துச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணலாம். இதுதான். இது வந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து செட்டிங்ஸ் மற்றலாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எப்படி ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா போதும். இங்கே பாட்டம் ஏரியா பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும், தெரியுதுங்களா? நிறைய ஏஐ டூல்ஸில் இதுதான் வந்து ஆக்சுவலாக இன்புட். ஏஐ டூல் யூஸ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களுக்கு இது புரியாது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மாதிரியான படம் நீங்கள் ஜெனரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது இங்கே நீங்கள் கொடுக்கணும். ஏ பியூட்டிஃபுல் கேர்ள் இல்லை ஏ ரோஸ் ஃப்ளவர். இப்போ நான் வந்து ரோஸ் ஃப்ளவர் இன்
3D view. ஓகே, இப்படி கொடுத்துட்டு நீங்கள் வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணுறீங்களா, வீடியோ ஜெனரேட் பண்ணுறீங்களா? இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணோன்னே இமேஜ் அண்டு வீடியோ 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணிக்கலாம். வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் போர்ட்ரேட்டில் என்னென்ன ரேஷியோவில் வேணும். இப்போ எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணணும், அதனால் வந்து 9:16 நான் போர்ட்ரேட்டில் வச்சுட்டு அதோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சம் ரெசல்யூஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 720 வச்சுருந்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும், 480 வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுது. எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 128 சரி, இந்த HD வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளானில் இல்லை, அதனால் வந்து ஹைட் ஆகிருக்கு. சரி, இப்போ நான் வந்து 480 வச்சுக்கிறேன். அடுத்தது எவ்வளோ டியூரேஷன் வேணும், எனக்கு வந்து 10 செகண்ட் நான் வச்சுக்கிறேன். எவ்வளோ வேரியேஷன்ஸ் வேணும், எனக்கு வந்து ஒரு 2 போதும், 4லாம் வேணாம், 2 வச்சுக்கிறேன். அதாவது நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு எத்தனை படம் இல்லை எத்தனை வீடியோ ஜெனரேட் பண்ணணும் அப்படின்றது தான். நான் வந்து 2 வச்சுக்கிறேன். இதில் வந்து சம் ப்ரீசெட்ஸ் இருக்குது. ப்ரீசெட்ஸ் மீன்ஸ் எனக்கு வந்து என்ன மாதிரி வேணும் அப்படின்ற சில ப்ரீசெட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இதை நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் கிரியேட் வீடியோ அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஆட் டு கியூ அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் விஷயம். ஆக்சுவலி வந்து சோரா ஒரு இமேஜ் ஆர் வீடியோ ஜெனரேஷன் பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க படத்தையும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இந்த ப்ளஸ் பட்டன் மூலமாக. இந்த ப்ளஸ் பட்டன் மூலமாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணி அதில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது நீங்கள் அதையும் நீங்கள் வச்சுட்டு அது மூலமாக ஏதாவது இமேஜ் நீங்கள் ஜெனரேட் பண்ணணும் ஆர் வீடியோ ஜெனரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. இதில் வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளெக்சிட்டி அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஃபஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோரர், அடுத்தது வந்து இமேஜஸ். நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ப்ளோரரில் எனக்கு இமேஜஸ் மட்டும் வேணும்னா இமேஜஸ் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. அதிலே வந்து இல்லை எனக்கு வீடியோ மட்டும் வேணும்னா வீடியோ டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் காமிக்கும். அதே மாதிரி எது ரொம்ப டாப்பில் இருக்குது, ட்ரெண்டிங்கில் இருக்குது, அடுத்தது நீங்கள் லைக் பண்ணது. இப்போ எனக்கு பார்த்துட்டே இருக்கிறேன், இதில் வந்து ஏதோ ஒரு ப்ராம்ப்ட், இப்போ முன்னாடி இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த படம் எனக்கு ஓகே, இதை நான் வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹார்ட் இருக்குல்ல, லைக் இருக்கு இல்லைங்களா, லைக்கை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் லைக் எந்தெந்த படம்லாம் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அந்த படத்துக்கெலாம் லைக் இப்படி லைக் தட்டி விட்டுருங்க. லைக்கு கொடுத்துட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் இந்த ப்ராம்ப்ட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த லைக்ஸ் அப்படின்ற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெரியுது இல்லைங்களா, இந்த லைக்ஸை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு நீங்கள் என்னென்ன படம்லாம் லைக் பண்ணி வச்சுருந்தீங்களோ அது மட்டும் காமிக்கும். அப்போ நம்ம வந்து அந்த எக்ஸ்ப்ளோரரில் வந்து ரொம்ப மெனக்கெட்டு தேட தேவையில்லை. நம்ம ஈஸியாக வந்து லைக் பண்ணதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி அதோட ப்ராம்ப்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைப்ரரி. மேலே இருக்கிறது வந்து காமனானது, கீழே இருக்கிறது வந்து லைப்ரரி. லைப்ரரி வந்து என்ன அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண விஷயங்கள் பார்க்கணும். நான் வந்து இப்போ ஏதாவது என்னென்ன வீடியோலாம் ஜெனரேட் பண்ணேன், என்னென்ன படம்லாம் ஜெனரேட் பண்ணேன் அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த லைப்ரரி மை மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ ரோஸ் கிளிக் பண்ணோம். ரோஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணோம், அது நமக்கு வந்துருச்சு பாருங்கள். வீடியோ தானே கேட்டிருந்தோம், எனக்கு 3D மாடலில் வேணும் அப்படின்னு 3D மாடலில் உங்களுக்கு வீடியோ வந்து ஜெனரேட் ஆகிடுச்சு. நான் 2 வேரியேஷன் கொடுத்துருந்தேன், எனக்கு 2 படம் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு படம் கொடுத்துருந்தேன் பாருங்கள், இந்த படம் நம்ம ஜெனரேட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி படமும் நமக்கு வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. இது மாதிரி உங்களுக்கு வீடியோ ஆர் ஃபோட்டோ எது வேணாலும் நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஜெனரேட் ஆன படத்தில் நீங்கள் எதாவது டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மேலே அதுக்கான கண்ட்ரோல் இருக்கும், டெலிட். அடுத்து இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதாவது எத்தனை படம் வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் ஃபேவரட் ஆப்ஷன், ஃபேவரட்னா நீங்கள் ஜெனரேட் பண்ண படத்தில் எது உங்களோட ஃபேவரட் அப்படின்றது கொடுத்துக்கலாம். அந்த படம் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் புதுசாக வந்து ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு வந்து வேறு ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது கேட்டகரைஸ் பண்ணுறது, அவ்வளோதான். அடுத்தது இப்போ இதில் வந்து ஃபேவரட் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட ஃபேவரட் மட்டும் இந்த ஃபேவரட் ஃபோல்டரில் தெரியும். இந்த ஃபேவரட்டை கிளிக் பண்ண அப்படின்னா அந்த இமேஜஸ் மட்டும் இங்கே தெரியும். வந்துருச்சிங்களா. அடுத்தது அப்லோட்ஸ். இப்போ நீங்கள் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஏதாவது நீங்கள் இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு அப்லோடில் காமிக்கும். நீங்கள் அப்லோடை வச்சு அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்தது ட்ரேஸ். நீங்கள் ஏதாவது டெலிட் பண்ணுறீங்கன்னா அது உங்களோட ட்ரேஸில் இருக்கும். ஃபியூச்சரில் அதை நீங்கள் அகைன் இங்கேருந்து நீங்கள் டெலிட் பண்ணி ஆகணும். அவ்வளோதான் விஷயம். இங்கே பாருங்கள், நியூ ஃபோல்டர், அன்டைட்டில், இது மாதிரி நிறையா இருக்குது. இங்கே கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும், புதுசாக ஃபோல்டர் உருவாகும். பட் இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணுறது ஆர் டெலிட் பண்ணுறது. எனக்கு நிறையா சும்மா கிளிக் பண்ணேன், எனக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அது எப்படி பண்ணுறதுனா ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள், இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள், டெலிட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஏதாவது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரீநேம் பண்ணி நீங்கள் அதுக்கு வந்து ஏதாவது நேம் கொடுத்துக்கோங்க. மை கிரியேஷன், வீடியோ, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து இப்படி நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துட்டு இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட மை மீடியாவில் இருக்கிற படங்களை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த படம் இருக்குது, இதை நான் வந்து இப்போது இந்த படத்துக்கு இந்த 3 டாட்டை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆட் டு ஃபோல்டர். இந்த ஆட் டு ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டர்ஸ்லாம் காமிக்கும். நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி எல்லா ஃபோல்டருமே லிஸ்ட் அவுட் ஆகும்.
இப்போ நான் மை கிரியேஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அதாவது உங்களோட அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஃபோல்டரில் ஆட் ஆகிடுச்சு அப்படின்றது தான். இப்போ நம்ம அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இமேஜ் வந்து அங்கே காமிக்கும். இதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அகைன் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரிமூவ் ஃப்ரம் த ஃபோல்டர். இது மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஃபோட்டோஸை நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம மாற்றிக்க முடியும். ரொம்ப சிம்பிள். இது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு வியூ மோடு, இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் மோடில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த லே அவுட்டை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து லிஸ்ட் மோடு வேணும் அப்படின்னா எனக்கு லிஸ்ட் மோடில் வரும். நான் ஒரு என்னென்ன மாதிரிலாம் லிஸ்ட் பண்ணியிருந்தேன் அது மாதிரி எனக்கு லிஸ்ட் மோடில் வந்து எனக்கு காமிக்கும். இல்லை எனக்கு கிரிட் வேணால் கிரிட் மாற்றிக்கலாம். அடுத்தது வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இமேஜ் மட்டும், அடுத்தது வீடியோஸ் மட்டும், இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் வியூ பண்ணுறதுக்கு உண்டான ஃபில்டர்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, அந்த பெல் ஐக்கான் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கு வந்து இங்கே காமிக்கும். இப்போ எனக்கு இந்த 4 படத்தை நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுறேன், இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுறேன், செலக்ட் கொடுக்குறேன். செலக்ட் கொடுத்துட்டு இங்கே இந்த 4 படத்தை மேலே கிளிக் பண்ணிட்டேன். நான் கிளிக் பண்ண எனக்கு வந்து பாட்டமில் காமிக்கும் நான் எத்தனை படம் செலக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து காமிக்கும் பாருங்கள். இப்போ வந்து 100 படம் செலக்ட் பண்ணலாம், அதில் 4 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து டவுன்லோடு. இப்போ இந்த டவுன்லோட ஒரு கிளிக் நான் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மீடியா கிளிக் பண்ணிடுறேன். எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ப்ரிப்பேரிங் டவுன்லோட். இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இது சுற்றி முடித்த உடனே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் 4 ஜெனரேஷன் ஒரு இது வரும். அதாவது டவுன்லோட் ரெக்வஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு டவுன்லோட் ஆகலை. அகைன் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக எனக்கு மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஜிப். இப்போ நான் ஜிப் ஃபைலை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த 4 இமேஜ் வந்து ஒரு ஜிப் ஃபைலாக எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்படி தான் நம்ம வந்து பல்காக இமேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். நம்மளோட ஜெனரேஷன்ஸ் நம்ம என்னெல்லாம் ஜெனரேட் பண்ணியிருக்கோமோ அதிலிருந்து. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வெளியில் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இன்ட்டு மார்க் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், வெளியில் வந்துடலாம். ரொம்ப சிம்பிள் மக்களே. ஆக்சுவலாக வந்து சோரா அப்படின்றது ஒரு வீடியோ ஆர் இமேஜ் ஜெனரேஷன் பிளாட்ஃபார்ம். ஃப்ரம் த ப்ராம்ப்ட், அதாவது நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அது மூலமாக நீங்கள் வந்து இமேஜ் வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும். ஆர் இமேஜ் ஆட் பண்ணி அந்த இமேஜை நீங்கள் வந்து அனிமேட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் வந்து ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள இமேஜை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வீடியோவாக ஜெனரேட் பண்ணலாம். ஆர் அதிலிருந்து நீங்கள் வேறு ஏதாவது வேரியேஷனை கிரியேட் பண்ணி இமேஜாகவும் ஜெனரேட் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோரா அப்படின்றது ஓப்பன் ஏஐயோட ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னேன். ஓப்பன் ஏஐயோட மெயின் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடிக்கு வந்து நீங்கள் தனியாக பே பண்ணணும், சோராக்கு நீங்கள் தனியாக பே பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் அதாவது ஓப்பன் ஏஐக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாட் ஜிபிடியும் அவைலபிள், சோராவும் அவைலபிள். ஒருவேளை நீங்கள் சாட் ஜிபிடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் அதோட பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங். ஆக்சுவலி வந்து சாட் ஜிபிடி மட்டும் தனி கிடையாது, சாட் ஜிபிடி தனி, சோரா தனி பே பண்ணணும்னு கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் ஓப்பன் ஏஐக்கு பே பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து சாட் ஜிபிடி கிடைக்கும், சோராவும் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ பிளானில் இருந்தீங்கனாலும் உங்களால் வந்து இதெல்லாம் அக்சஸ் பண்ண முடியும். ஃப்ரீ பிளான்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சோரா யூஸ் பண்ணலாம், சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம். பட் சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும். இவ்வளோ தான் படம் பண்ண முடியும், இவ்வளோ தான் வீடியோஸ் பண்ண முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ளஸ் பிளான் போனீங்கனாலும் உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு $20 அப்படின்னா எவ்வளோ வரும்? ஆக்சுவலி வந்து $20 அப்படின்னா நம்மளோட ப்ரைஸிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1700. அது வந்து இன்க்ளூட் ஜிஎஸ்டியா ஆர் எக்ஸ்க்ளூட் ஜிஎஸ்டியான்னு தெரியல, அது பார்த்துக்கோங்க. அடுத்தது ப்ரோ பிளான் இருக்குது. ப்ரோ பிளான் ஒரு மாதத்துக்கு $200. ஓகேவா? பட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே மக்களே, இப்போதைக்கு நீங்கள் வந்து ஃப்ரீ பிளான் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் ப்ளஸ் ஆர் ப்ரோ பிளான் நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. எனிவே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம இதில் வந்து சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பேசலை. சாட் ஜிபிடிக்கு பதிலாக நம்ம என்ன பேசியிருக்கோம், சோரானா என்ன, சோரா எப்படி யூஸ் பண்ணுறது, சோராவில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதான் பேசியிருக்கோம். இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ என்னென்ன டாப்பிக்கில் எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். அடுத்த வீடியோவில் உங்களை வேறு ஒரு கண்டென்ட்டுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் தென்றல் பாரதி. தேங்க்யூ ஸோ மச்.